இதை இப்படி ஒரு சட்னியோட சர்வ் பண்ணுங்க, அட்டகாசமாக இருக்கும். வணக்கம், நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் டைமில் டிஃபனாக கூட டீயோடு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப கம்மி, 20% மட்டும்தான். 80% வந்து பாசிப்பருப்பு தான் சேர்க்குறோம். அதையோட ரொம்ப வெஜிடபிள்ஸ் நிறைய நம்ம சேர்க்குறோம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம் நல்ல தைரியமாக சாப்பிடலாம், சுகர் இருக்கிறவங்க. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துடுங்க, 2 பச்சை மிளகாய், இதுவும் அரைச்சி மாவோடு நம்ம சேர்த்துருவோம். 4 மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பு, 2 பச்சை மிளகாய், அதோட இஞ்சி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், டேஸ்ட்டுக்கு உப்பு பார்த்து போட்டுடுங்க, தேவைப்பட்டுனா மறுபடியும் சேர்த்துடலாம். இது எல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போ மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துருவோம். வந்து அரைச்சி எடுத்துருவோம். நைஸான ரவை 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. தயிர், ரவையும் தயிரும் ஈக்குவல் குவான்டிட்டி. இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருவோம். தேவைப்பட்டுனா தண்ணி சேர்த்துக்கிடுங்க கொஞ்சம். உப்பு சேர்த்தாச்சு, காரம் சேர்த்தாச்சு, தயிரும் சேர்த்து ரவையும் சேர்த்து நம்ம 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருவோம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதோட பெருங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கேரட்டு, தக்காளி, ஸ்வீட் கார்ன், மல்லி இலை, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு பதம் இருக்கட்டு. தூக்கி விட்டால் இப்படி விழணும். அந்த ஒரு ஃப்ளோலாம் வராது, ஏன்னா வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம், அதனால ஃப்ளோ வராது. இப்படி தான் இருக்கும். ஒரு இதுலேயும் கொஞ்சம் கடுகு, குழி பணியார சட்டி அடுப்பில் வச்சுடுங்க. எண்ணெய் விட்டுட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கடுகு போட்டுடுங்க. இந்த கடுகு வாசத்தோட அடுத்தால எள்ளு, வெள்ளை எள்ளு நான் போட்டிருக்கேன். இப்போ கடுகு பொரியட்டும். கடுகும் வெள்ளை எள்ளும் பொரியுது. இது பொரிஞ்ச உடனே இந்த மாவை விட்டுருவோம். இந்த எள்ளு கடுகு வாசத்தோட இந்த ஸ்நாக் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா குழியிலையும் விட்டுருவோம். ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும். இதை அப்படியே மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் அது குக் ஆகட்டும். ஒரு பக்கம் வெந்த உடனே மாற்றி போட்டுருங்க. கடுகும் எள்ளும் எவ்வளோ அழகாக ஒட்டிட்டு அந்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு பீஸ்லேயுமே அதேமாரி ஒட்டியிருக்கும். நல்லா 2 பக்கமும் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். நம்மளோட ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க.
இது ஒரு சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள். சட்னி இல்லாமல் கூட குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ.